ஃபஸ்ட் நம்ம இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் வாட்டரில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நெக்ஸ்ட் ஒரு வெசலில் இடியாப்பம் மாவு எடுத்துகிட்டு அந்த கொதிக்க வச்ச வெந்நீரை வந்து நீங்கள் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு திக்கான உடன் ஆர் சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவு இவ்வளோ திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் அந்த இடியாப்பம் உரல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச அந்த திக்கான மாவுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து அந்த உரலில் வச்சு இந்த மாதிரி இட்லி சட்டியில் வந்து புளியணும். நீங்களே வீடியோவில் பாருங்கள் எப்படி புளிகிறாங்கன்னு. இட்லி தட்டில் புளிஞ்ச மாவு வந்து நீங்கள் இட்லி சட்டியில் வச்சுருங்க. ஸோ இது பாயில் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் இது நல்லா பாயில் ஆகிடும். ஸோ கைஸ், நம்ம இப்போ இடியாப்பம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இடியாப்பம் சோறுக்கு 2 எக்கு எடுத்துக்கோங்க. எக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நைஸாக இந்த மல்லிக்கீரையை அலசிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சியில் கோகோனட் போட்டு கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் சுகர் போடக்கூடாது, ஒன்லி 1 டீஸ்பூன் சால்ட். நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்ச இடியாப்பத்தை எடுத்து இந்த தேங்காய் பாலில் நல்லா முக்கி குளிப்பாட்டி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ரொம்ப நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பண்ண போகிற இடியாப்பம் சோறு நல்லா சாஃப்டாக இருக்கும். கைஸ், இதெல்லாம் ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் மேக்கிங் இடியாப்பம் சோறு. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ, 1 துண்டு பட்டை, முந்திரி போடணும். முந்திரி போட்டு லேசாக செவந்த உடனே ஆனியன் போடணும். ஆனியன் போட்டு 2 நிமிஷத்தில் மல்லிக்கீரை போடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ஆனியன் பொன்னிறமாக சவந்தவுடன் 2 முட்டை உடச்சி வச்சதை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிளறணும். எக்கு நல்லா பொரிஞ்சு மணம் வரும் வரை கிளறணும். பிறகு இந்த இடியாப்பம் செஞ்சு வச்சதை அதில் கொட்டணும். புளிச்சு வச்ச இடியாப்பத்தை கொட்டணும். கைஸ், வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 5 நிமிஷம் நல்லா கிளறணும். தேங்காய் பால் பாக்கி இருந்துச்சுன்னா லேசாக தெளிச்சுக்கோங்க, டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் டம் போட்டுருங்க. ஸோ கைஸ், நீங்களே பாருங்கள் இந்த பவுலில் மம்மி இந்த இடியாப்ப சோறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இடியாப்ப சோறு ரெடி. இந்த இடியாப்ப சோத்துக்கு கறி குழம்பு சைடில் வச்சு சாப்பிட்லாம், கோழி குழம்பு சைடில் வச்சு சாப்பிட்லாம். எம்மியாக டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ கைஸ் அண்ட் மக்களே, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்ப சோறு சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from what I do.